புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது வந்து ஒரு கமெண்ட்ஸ் வீடியோவோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ. இடையில நான் என்ன பண்ணேன் வீடியோ. ஆமா, கண்டிப்பா கோளாரா இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேக்ட் இருக்கு ப்ரோ. சிலர்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது வந்து கைண்ட் ஆஃப் மித் பஸ்டர்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்போ எல்ஹெச்டிசி, எல்டாக், ஆப்டெக்ஸ் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் நல்ல ஹெட்ஃபோன், அதாவது ஒயர்லெஸ்க்கு அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படியான்னு கேட்டா இல்ல. நம்ம தான் எவ்வளவு AirPods 3 Pro ப்ரூவ் பண்ணிருச்சு. 2300 ரூபாயில முடிச்சுட்டு போயிட்டான். இன்னொன்னு என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போ சோனினா எல்டாக் இருக்கு, ஓகே. மார்ஷல்ல நானும் பரத்தான் இன்னைக்கு ஏதோ யூஸ் பண்ணோம், ஸ்டுடியோ குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸ், அது ஏசி. ஆமா, ஏசி. அப்புறம் நம்ம மத்த ப்ராடக்ட்ஸ் AirPods Max, இது ப்ரோ AirPods Max ஏசி 60000 ரூபாய், ஏசி தான். இது ப்ரோ இதுல ஏசி தானே, ஏசி எஸ்பிசி அவ்வளவுதான். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஏசியே வந்து இல்லங்க ஸ்கல்காண்டி கிரஷருங்க, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, நிறைய பேர் அது கேக்குறாங்க. இது அது எல்லாம் பேசிட்டு போயிருவீங்க. நான் வேற ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி வச்சு கவனிச்சு கேட்டிருக்கேன், எனக்கு எதுன்னு தெரியல. ஸ்கல்காண்டி கிரஷர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் பாருங்களேன், எல்லாமே 20,000 30,000 கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஏசி தான். ஆமா. சோ அப்போ டிரைவர் யூனிட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா டியூன் செய்யப்படுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நம்ம டேட்டா எந்த மாதிரி அதுக்கு கொடுக்குறோம், அப்போ எந்த டிவைஸ்ல இருந்து அந்த டேட்டா போகுது, அண்ட் மோரோவர் டிவைஸ் மேட்டர்ஸ்ங்க. கரெக்ட். சோ நான் என்ன பண்ணேன், ஒரு 4 இயர்ஸ் பேக் 5 இயர்ஸ் பேக் வந்து ப்ளூடூத் பூம். ஏன்னா 3.5 ஜாக் எல்லா பிராண்டுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, TWS. நான் அப்போ எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றேன். டெஸ்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னா, இந்த முக்கிய பிரமுகர் வந்து என்ன பண்ணாரு, இது வந்து N77. ஓகே. இதுல வந்து ப்ளூடூத் 2.0 தான் இருக்கு, ஆனா A2DP ப்ரொஃபைல் இருக்கு. ஓகே. இதுல கேக்குறேன், இதுல கேட்டா தனியா இருக்கு. ப்ளூடூத் ஆடியோ குவாலிட்டி செம்மையா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. லேட்டஸ்ட் ஜெனரேஷன் போன்ல இது பக்கத்துல கூட வரல. ஆமா, அப்படி இருந்தது. கரெக்ட். சரியா, இந்த அனுபவம் இருந்தது. ஆனா லவுட்னஸ் ஆஸ்பெக்ட்ல N9 தான் வந்து ப்ளூடூத்ல செம்மையா இருந்தது. சரி. இப்போ வயர்டு வந்து இப்பதான் யதார்த்தமா என்ன ஆயிடுச்சு, நம்ம இவன் இருக்கான் இல்லையா, சிம்கார்ட்டோட EP5. அதுவே பாருங்க, அவன் அங்கதான் வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வரேன் மக்களே, அதை எடுத்துட்டு வரேன். ஏன்னா இது ஃபிளாட் ப்ரொஃபைல்ல ப்ரோ. ஆமா, அது ஆடியோ ஃபைல் பேஸ் எல்லாம் என்ஹான்ஸ்டா இருக்காது, நியூட்ரலா பர்ஃபெக்ட்டா இருந்துச்சுங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது ஒரு மாதிரி சூதிங்கா இருந்துச்சு அந்த மியூசிக் கேட்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் ப்ரொஃபைல் தான் கிட்டத்தட்ட. சரியா, இல்ல பேஸ் வந்து பூஸ்டடாவே இருக்காது. பேஸ் ஃபீல் பண்ற இடத்துல இருக்கும், அவ்வளவுதான். பேஸ் வந்து பூஸ்டடா டும் டும் ஃபீல் வேணும்னா நமக்கு கண்டிப்பா ஆம்பிளிஃபையர்ல ஏதாவது வச்சு, மேபி EQ-ல ஏதாச்சும் டியூன் பண்ணா கொண்டு வரலாம். சோ அதான் ஃபேக்ட்டா. அப்போ என்னாச்சு, நான் ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி பழைய ஃபோன்ஸ் எல்லாம் அன்னைக்கு உட்காந்து சார்ஜ் போட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒன்னொன்னா ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா. இவன் வந்து ஒரு ஹிடன் கை. ஓகே. இவனை வந்து யூகேல இருந்து கசின் வாங்கிட்டு வரும்போது N86 2009ல தலைவன் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். ஓகே. இது வந்து என்னன்னா, பின்னாடி 8 MPக்கு கால்ஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா ஒன்று இருக்கும். சரி. அதுல வந்து நம்ம தேவையான மேக்ரோ மோடுக்கோ இதெல்லாம் ஸ்விட்ச் பண்ணலாம். அதே சமயம் அப்பர்ச்சர் மாத்தோம்ல, சாம்சங்ல வேரியபிள் அப்பர்ச்சரா. ஓ நைஸ். சரியா, அதெல்லாம் இதுல உண்டு. ஸோ அப்போ என்னாச்சு, பையன் வந்து நான் கைக்கு வந்துருச்சு. கைக்கு வந்த உடனே இதுல இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது பேக்ல இருக்கிறதுலாம் வந்து டூப்ளிகேட் தான். ஓகே. போர்டு தான் ஒரிஜினல், ஸ்லைடிங் பார்ட்லாம் ஒரிஜினல். ஆப்வியஸ்லி வேரண்டர்ல மாத்திருக்காங்க. ஸோ யூகேல வந்து eBay இருக்குல்ல, ebay.uk-ல தான் வாங்கினது. அப்போ ஓகே ஓகே, எப்பனா ஒரு 4 to 5 years ஆயிடுச்சு ப்ரோ. சரி. வாங்கினதுமே நான் என்ன பண்ணேன்னா, அப்பெல்லாம் வந்து கஸ்டம் ஃபேமஸ் சிம்பியனோடது பயங்கரமா இருக்கும். ஸோ இதுல நான் என்ன பண்ணேன், கஸ்டம் ஃபேமர் தான் போட்டிருக்கேன். ஓகே. இது வால்பேப்பர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், உள்ள போனா எல்லாம் சும்மா தக 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 தகன்னு இருப்பேன். ஆமா, ஐகான் பேக் எல்லாம். அதோட ஹைலைட் என்னன்னா, அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து ரொம்ப டக 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 டகன்னு இருக்கும். அப்புறம் இது வேற உண்டா, டுவல் ஸ்லைடு என்னோட ஃபேவரட். சரியா. ஸோ அது இல்லாமல் இதில் உண்டு, இது AMOLED வேற. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து டூல்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஃபோன் எங்கே அவன் இங்கே வருங்க. ஓகே. இன்னும் ப்ரோ பிரைட்னஸ் நல்லா இருக்கு ப்ரோ. நான் கம்மி பண்ணி வச்சிருந்தேன். சரி, அப்போ பாரு பார்க்குறோமே கம்மி பண்ணியிருந்தேன். கம்மி யூஸ் பண்ணுறது நல்லது தான். நான் மீடியம் வைக்கிறேன் இப்போ. ஏன்னா ஒண்ணுங்க, நல்லா வைப்ரண்டா இருக்கு ப்ரோ. டிஸ்ப்ளே நல்லா இருக்கு ப்ரோ, சரியான டிஸ்ப்ளே. இத்தனை வருஷம் ஆயும் நல்லா இருக்குது. சரியா, இதுதான் ப்ரோ ஃபோனு. நான் என்ன பண்ணேன், ஒயர்ட் ஹெட்ஃபோன் மாட்டுறேன். வாங்கினதுல இருந்து நம்ம ஒயர் பெருசா குவாலிட்டியான ஒயர்ட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணலையே அப்படின்னு. அப்பதான் அந்த டைம்ல நமக்கு ஆக்சஸ் கிடையாது. நான் என்கிட்ட எதுவும் பெருசா இருக்கு. அப்ப என்கிட்ட பெருசா எதுவும் கிடையாது. ஐஎம்ஸும் அந்த டைம்ல அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. இப்பதான் வந்து நிறைய அதை பத்தி பேச ஆரம்பிச்சனால மக்களுமே ஐஎம்ஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2000 ரூபாய்க்கு அழகா ஐஎம் வாங்கி போட்டுறாங்க. TWSனா போயிடும். சீரியஸாங்க, இப்ப எல்லாருமே ஐஎம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பிராண்ட்ஸ் கேள்விப்படுறோம். இப்ப நான் என்ன பண்றேன், அதனால நம்மால் ஆல்ரெடி இதை லிசன் பண்ணிருக்காரு. ஆமா, கிரஷர் இவனும் லிசன் பண்ணிருக்காரு. ஸோ அதனால இந்தாங்க ப்ரோ, ரைட் லெஃப்ட் கரெக்டாக மாட்டிக்கோங்க. அது ரைட்டு, இது லெஃப்ட் ப்ரோ. ஓகே, சைடில் போட்டிருக்கு.
இதுல வேற ப்ரோ ரொம்ப நாளா யூஸ் பண்ணல. என்ன ஆயிடுச்சு நல்ல இது வர ஒரு ஃபேக்ட்டுங்க. உங்க வீட்டுல டிரா திறந்து பழைய ஃபோன் நீங்க ஏதாவது வெளில எடுத்தீங்கன்னா 3.5mm ஜாக்ல ஆடியோ கேட்காது. ஏன்னு பார்த்தா உள்ள லைட்டா சால்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த காப்பர் பின்ஸ் எல்லாம் இருக்குமா, சால்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். நான் என்ன பண்ணேன், இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுல ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஐபி ஸ்ப்ரே, ஆமா ஐசோப்ரோபைல் அந்த ஆல்கஹால் அடிச்சு உள்ள இப்படி வச்சு இப்படி சுத்திட்டே இருந்தீங்கன்னா அது செட் ஆயிடுச்சு, ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ஆமா, அதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், மியூசிக் பிளேயர். ஓகே, இதுல இல்ல ஃபிளாக் பிளே பேக்லாம் வந்து நம்ம லினக்ஸ்ல தான் வரும், சிம்பியன்ல வராது. நான் என்ன பண்றேன், கொஞ்சம் நம்ம ரஃப் அடி அடிப்போம். ஏன்னா டூயட்லாம் வந்து ரொம்ப மெலோடி. ஆமா, என் காதலே அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அது பொறுமையா போகும், அதுக்குள்ள நேரம் முடிஞ்சிடும், வீடியோ முடிஞ்சிடும். ஆமா, அதனால நான் என்ன பண்றேன், அயன் போறேன். ஓ சூப்பர் நோவா, செமையா இருக்கும், பீட் நல்லா இருக்கும், எடுத்தோடனே அடிக்குது டம்மு. ஏன்னா ப்ரோ கிளாரிட்டி இவ்வளோ நல்லா இருக்குது பழைய ஃபோனில். MP3 ஃபைல் இல்லை, பழைய ஃபோனில் இவ்வளோ நல்லா இருக்குது. யூடியூப் மியூசிக்கோட இவ்வளோ கிளாரிட்டியாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸ்பாட்டிஃபை நல்லா இருக்கும், பட் யூடியூப்ல அந்த கிளாரிட்டி வந்து வேற லெவலில் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிச்சு மிரட்டுவான் பாருங்க. MP3 இவ்வளோ நல்லா இருக்குது. பேஸ் இதுலேயே ரொம்ப க்ளீனாக இருக்குங்க, கரெக்டாக அந்த டப் டப் மட்டும் வருது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க. பேஸ் இருக்குமா, செமையா இருக்கும். அதெல்லாம் இதுலனா பேஸ் இருக்கும்ல, அதுல பேஸ் இருக்கும். ஓகே, வாய்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது. அப்பா ஷாக்கிங்காக இருந்ததுங்க. அதான் உங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னா ஒரு சில ரெட்ரோ ஃபோன்ஸில் மியூசிக் கேட்கும்போது ஐயோ என்னையா இது, நம்ம எங்கேயா போயிட்டுருக்கோம் அப்படி ஃபீல் ஆகுது. இவ்வளோ அட்வான்ஸ்டாக என்னென்ன டிவைஸ் எல்லாமே என்னை சுற்றி இருக்குது, ஆனால் எந்த டிவைஸ்லேயுமே எனக்கு இந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக டிஜிட்டல் டீடாக்ஸ் ரொம்ப அவசியங்க. என்ன திடீர்னு ஞான உதயம் நீங்கள் கேட்கலாம், அப்படி இல்லை நிஜமாக ஏதோ ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வருது லைஃப்பில். ஏதோ ஒன்று பேலன்ஸ் ஆகலை, ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்கிற மாதிரியே தோணுது. அதனால் சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டிய நிலைமைக்குள்ளே தான் நம்ம போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஏதாவது பேஸ் பூஸ்டராக இருந்தது நீங்கள் வா, என்ன கிளாரிட்டி, என்ன வால்யூமு, இவ்வளோ ரிச்சாக இருக்குது ப்ரோ. அவுட்புட்டு சூப்பராக வருதுங்க ஃபோனில். இது செம்மையாக இருக்குது, பேஸு டங்குன்னு அடிக்கும், நல்லா இருக்கும். அது வெப்பம்னு ஒரு படம் இருக்குல்லங்க, அதில் உள்ள பாட்டு மலை வரும் அறிகுறின்னு ஒரு பாட்டு இருக்குமே, அது இன்னுமே பிளேலிஸ்ட்டில் இருக்கிற சாங்ஸ். இதெல்லாம் நல்லாயிருக்கும். வாய்ஸோட கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கிளாரிட்டி தான் மெயினாக. அவுட்புட் டிஃபரன்ஸ் நல்லா தெரியுதுங்க ஒயர்டில். அப்பா சாமி, இந்த ஃபோனில் இருந்து அவுட்புட் நல்லா வருது. இத்தனைக்கும் அது MP3 ஃபைல் தான். ஆமாம், ஃபைல் குவாலிட்டி கம்மியாக தான். ஒய்டி மியூசிக்கோட நல்லா இருக்குது ஆடியோ கிளாரிட்டி. புஷ் பண்ணுறது அவ்வளோ பவர் புஷ் பண்ணுது ஹெட்ஃபோனுக்கு. யூசர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி பழைய ஃபோன்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாமான்ட்டு. தயவு செஞ்சு ஆடியோக்காக மட்டும் இதை வாங்கி வச்சுக்கோங்க. அப்படிதான் ஐபாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் கிடச்சா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபோன்ஸ் கிடைக்கல அப்படின்னாங்க, எல்ஜி ஃபோன்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். எல்ஜி V30 V40 டியூல் டேக்கு குவாட் டேக்லாம் இருக்குல்ல, அது ஈஸியாக கிடைக்கும். கிளாரிட்டி தான் ப்ரோ உண்மையிலே ஷாக்கிங்காக இருக்குது. கிளாரிட்டி ஒயர்ட்லேருந்து வருது. இதில் கொடுமை என்னன்னா, இது MP3 ஃபைலுன்னு சொன்னதான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு இந்த காலத்தில் ஃப்ளாக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணி எவ்வளோ தலைவலி. இதுவே இப்படி இருக்கே, மோட்டர் ஓட்டுவாங்க அதில் டர் புரு. இல்லை, இது வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரொஃபைல் ஹெட்ஃபோன்ஸே கிழிச்சு தொங்க விட்டுருச்சு. அப்போ இதெல்லாம் மாட்டினா இது நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆன் பண்ணாதான் பேஸ் அதிருது ப்ரோ. இது அப்போ தான் ஆன் ஆகுது மோட்ரு. அவ்வளோ பவர் தேவைப்படுது ப்ரோ. அது ஒன்றுமே இல்லை ப்ரோ. இது அந்த மோட்டர் ஆஃப் பண்ணாலுமே நல்லா இருக்கு ப்ரோ. இங்க இருங்க. அப்போ இது வெளியில அலறுது. வால்யூ மட்டும் குறைச்சிருங்க, ஏன்னா இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. இதுல அதோட இதுல லவுட்னஸ் ஜாஸ்தி. ப்ரோ மிரட்டுது ப்ரோ அது. ஐயோ டர்ன்னு. தயவு செஞ்சு நீங்க கேளுங்க, நீங்க தான் கேட்டு பார்க்கணும் வயர்ல. இது வேற லீக்ல இருக்குது. இதுல ஒண்ணுமே இல்லை, இதுதான் வாட்ச்.
தனியா துள்ளுன்னு இருக்கு. ஏங்க ஸ்கல் கேண்டியே போதுங்க எனக்கு. வேற லெவல்ல இருக்கு. வெளில கேக்குதா இப்ப? நல்லா கேக்குது. ஏன்னா இது லவுட்னஸ் செம்ம ஜாஸ்திங்க. செம்ம லவுடா இருக்கு. வெளியில அழகா கேக்குது. ஃபுல் பாட்டுமே கேக்குது வெளியில. அடா பாவிகளா. இத்தனைக்கு இவ்வளவுதாங்க பேஸ் வச்சிருக்கோம். 25% கூட இல்ல, அவ்வளவுதான் வச்சிருக்கோம். ஏங்க நான் தியேட்டர்ல இருக்கேங்க. ஆமா. ஐயோ அதான் இது எதுக்காக நான் நினைச்சேன் ப்ரோ. சரி நம்ம மக்கள் சரியான ரவுஸ் தலைவன். மக்களுக்கு தெரியணும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு எல்டாக் ஆப்டெக்ஸ் HD அது வந்து லாஸ்லெஸ் அந்த மாதிரி ஒயர்லெஸ்க்கு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இருந்தாதான் ஒரு ஆடியோ குவாலிட்டி. அப்படி இல்லைன்னா ஏஎஸ்சி எல்லாம் போயிட்டு நம்ம ஒரு 1500 ரூபா 2000 அது இல்லாம ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் MP3 ஃபைல் தாங்க. போன் தாங்க மேட்டர்ஸ். உண்மையிலே அந்த அவுட்புட்டை புஷ் பண்ற அளவுக்கு அந்த போன்ல அவ்வளவு பிரிக்குது. இப்ப இருக்கிற போன்ல இன்பில்ட்டா டேக்கே வரது இல்ல. இதுல பாருங்க அப்பயே அவன் என்னமோ ட்ரை பண்ணிருப்பான். ஆனா ஹெட்போன்ஸ்ல பிரிச்சுட்டான். கரெக்ட். சீரியஸ் ஹெட்போன்ஸ் வேற மாதிரி இருக்கு. நான் இதுதான் இதுலயும் கூட ட்ரை பண்ணேன். எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணேன் ப்ரோ. அதான் நோக்கியால எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. இது வந்து N96 அது N சீரிஸ்ல ஃபிளாக்ஷிப் ஆனுங்களுக்கு. அதனால ஃபுல் ஆல் இன் எல்லாமே கொடுத்துருக்கான். அடிச்சு நொறுக்குது இந்த மாதிரி டிவைசஸ்லாம். இதுல வேற இதுக்கெல்லாம் கஸ்டம் ஃபேமர் இருக்கு. நான் இப்ப தேடணும். ஆனா இதுக்கும் இருக்கும் கஸ்டம் ஃபேமர். கண்டிப்பா இருக்கும். தேடினா கண்டுபிடிக்கலாம். ரஷ்யன்ஸ் தான் பிஸி. இதெல்லாம் ஃபுல்லா குக்கிங் அவனுக்கு தான் ப்ரோ. ஆமா ப்ரோ. இன்னுமே அவனுக்கு படத்துல நோக்கியா ஃபோன் யூஸ் பண்றானுங்க ப்ரோ. படத்துலலாம் வருது சீரிஸா. கோல்ட் நோக்கியா ஃபோன்ஸ்லாம் வருது. இது ஆன்ல இருக்கா போறங்க. இங்க பாருங்க. இவன் டம்மி பைய தானே. ஆமா. இந்த டம்மி பையல N79ங்க. N79ல பரவாயில்லையே ஆன்லயே இருக்கானே இவன். இல்ல யாரு நல்லா இருக்கு போலயே. அதான் இதுலயும் மாஸ்டர் தான். இல்ல இன்னும் உயிரோட தான் இருக்கு. லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கான். ஹெட்போன்ஸ் ஒரே ஒரு இது நான் உடனே நோட்டீஸ் பண்றது நோக்கியா போன்ல போட்டா கிளாரிட்டி லவுட்னஸ்ங்க. சோனியும் அப்படிதான் இருக்கும். எனக்கு சிமிலர் டு ROG மாதிரி இருக்கு. சீரியஸா அந்த அளவுக்கு இருக்கு. அவுட்புட் பவர் புஷ் பண்றது அவ்வளவு பவர் புஷ் பண்ணுது. நான் ROGல கேட்டது வேற யூடியூப் மியூசிக். இது MP3 அவ்வளவு நல்லா இருக்குது. இதெல்லாம் செத்து கிடக்கு பழைய செமையா இருக்கு ப்ரோ. ஆடியோ கிளாரிட்டி அவுட்புட் லவுட்னஸ் அது வெறும் நார்மல் MP3 ஃபைல். அதுதான் மேட்டர்ஸ். ஃபிளாக் எல்லாம் கிடையாது. சீரியஸா ப்ரோ யோசிக்க வைக்குது நம்மள. இல்ல இது மல்டி டாஸ்கிங். மினிமைஸ்ட் ஆப்ஸ். டேய் என்னடா இது? ஆமா அந்த டைம்ல ஆப்பிள் இன்னும் வரல. கேட்டேன். ஐபோன்ல இல்லையே அதனால கேட்டாங்க. இல்ல ஐபோன்ல ஆக்சுவலா வந்து அதோட UI கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சரி அதுதான் ப்ரோ நான் என்ன நினைச்சேன். சரி நீங்க வரும்போது இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மெர்சலான ஹெட்போன்ஸ் அதுல நம்ம வந்து இந்த மாதிரி ரெட்ரோ போனை மாட்டினா எப்படி இருக்கு. சரி மக்களுக்கு அதை சொல்லுவோமேன்னு பார்த்தேன். பார்த்தா இவனுங்க இப்படி மிரட்டுவானுங்கன்னு எதிர்பார்க்கல. மிரட்டிட்டானுங்க உண்மையிலே. ஆடியோ கிளாரிட்டி தான். அவுட்புட் எப்படி இவ்வளவு நல்லா வருதுன்றது எனக்கு தெரியலைங்க சீரியஸா. ஆனா எனக்கு அப்ப இருந்தே ப்ரோ எனக்கு என் மைண்ட்ல என்ன ஓடும்னா இப்ப பொழுதுபோக்கு வந்து எல்லாருமே ஸ்கிரீன் கன்சம்ஷன் அதிகமாயிடுச்சு. ஸ்கிரீன்ல தான் பாக்குறாங்க. அப்போ டிராவல் டைம்ல இருந்து எப்பயுமே எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஹெட்போன்ஸ் வச்சிருக்கிறது பெரிய விஷயம். கரெக்ட். மீதி எல்லாரும் உட்காந்து புக் படிப்பாங்க பேப்பர் படிப்பாங்க. அந்த டைம்ல அப்படிதான் இருந்தது. ஆமா. ஸோ யார்கிட்டலாம் வந்து ஒரு நல்ல N சீரீஸ்லாம் இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பிரஸ் மியூசிக் சீரீஸ்லாம் வச்சிருக்காங்கன்னும் போது ஒரு ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து மாட்டிட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு போவாங்க. பொதுவாக நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நானும் காலேஜ் படிக்கும்போது ஊருக்கு போகும்போது ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5800 இருந்ததுன்னா வாண்டடாகவே ட்ரெயினில் ஏறி படுக்க வேண்டிய நேரத்தில் கூட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் பாட்டு கேட்டுட்டு அப்புறமா தூங்குறது. ஆமாம் அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். இதெல்லாம் நிறைய தடவை நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அதுக்கு தான் சொல்கிறேன், மற்றபடி வரதும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் இப்போ ரெட்ரோ ஃபோன் தான் வாங்கணும்னு சொல்ல வரல. நீங்கள் இப்போ MP3 பிளேயர் கூட வாங்கலாங்க நான் சொல்ல வரேன். கரெக்ட். ஏன்னா இந்த பெரும்பாலும் ஃபேமஸா நம்ம ஊர்ல விக்கிறது யாரெல்லாம் பார்த்தா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து கான்செப்ட் கார்டு இந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க. கான்செப்ட் கார்டுலாம் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்குங்க. அதுல நீங்க அந்த அவுட்புட் எவ்வளவு வருதுன்றத பார்த்து வாங்கினா கூட போதும். ஒரு 3000 5000 ரூபாய்க்குள்ளாரே நல்லா கிடைக்குது. சீரியஸா நீங்க போன் வாங்கி பயப்படுறீங்க, பழைய போன் வாங்கினா கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி இது கூட யோசிங்க ப்ரோ. நிறைய பேர் கேக்குறாங்க அண்ணா எனக்கு டைப் சில ஆடியோ கேக்குற மாதிரி ஆயிடுது. ஏன்னா 3.5 ஜாக் இல்ல. பட் ஆனா லாங் டேர்ம்ல சார்ஜிங் போர்ட் மாத்துற மாதிரி ஆயிரும். அதெல்லாம் இருக்கனால தான் செகண்டரியா ஏதாவது ஒன்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பேசாம மியூசிக் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் நோக்கியா போன் எங்க வாங்குறதுன்னு கேக்குறாங்க. அது ஒரு பெரிய அது ஒரு கஷ்டமான சோக கதை. ஏன்னா நானும் நிறைய தடவை வாங்கி ஏமாந்துருக்கேன். நிறைய வச்சிருக்கீங்களா? அப்போ உங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது போல அப்படின்ட்டு இருந்தாங்க எல்லாரும் உங்க போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு. அது நான் வந்து இடையில சோர்ஸ் பண்ணி நம்ம கம்யூனிட்டிக்குள்ள சேல் பண்ணோம். ஆமா சொல்ல போனா நான் வாங்கிட்டு ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிட்டு நானும் பரத் வந்து அதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு இருந்தோம்.
அப்ப யோசிச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சோம்னா சிவபரணி சர்டிஃபைட்னு ஒன்று ட்ரை பண்ணலாம்டான்லாம் சொன்னாங்க. அப்போ உடனே நாங்க என்ன பண்ணுவோம்னா வாங்கி அதுல வந்து ஆனா கொஞ்சம் லாஸ் தான் அதிகமாச்சு. ஏன்னா இந்த வாங்கி ஒரு சில இதெல்லாம் மாத்திட்டு வர இருந்தீங்கல்ல, டேமேஜ் ஆன பார்ட்ஸ் எல்லாம் அசெம்பிள் பண்ணி மேனுவலா நீங்களே அதே டைம் இவனுக்கு சொல்றது ஒண்ணு அனுப்புறது ஒண்ணா இருந்தது வேற ப்ரோ. அப்பதான் வெறுத்தே போயிட்டேன். ஏன்னா நான் என்ன கேட்டேன், நீ என்ன அனுப்பியிருக்க அப்படிலாம் இருக்கும். ஆமா, நம்மள ஏமாத்தி ஏதாவது ஒண்ணு போயிருக்கும் உள்ள, அது நம்ம ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கணும். சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப வெறுப்பா இருக்கும். ஈபே தானே கஷ்டப்பட்டு உட்காந்து இந்த மாதிரியான ஆளுங்களெல்லாம் OLX பிடிச்சி அப்புறம் சேட் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு நமக்கு சில சமயங்கள்ல வந்து நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னா, வீடியோ கால் பண்ணி ப்ரூஃப் எல்லாம் காட்டுவாங்க, அவங்களோட ஆதார் கார்டு எல்லாம் காட்டுவாங்க, ஏன்னா நம்ம நம்புறதுக்காக. அப்புறம் என்ன பண்ணுவானுங்கன்னா எல்லாம் பண்ணிவிட்டு இங்க இருந்து பேக் பண்ணும்போது வீடியோ எடுத்து பேக் பண்ணுவானுங்க. வீடியோ எடுத்து பேக் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துட்டு போய் கொரியர் சென்டர் போய் கொரியர் சென்டர்ல கொரியர் பண்ண போறேன் போதெல்லாம் வீடியோ எடுத்து காட்டுவானுங்க. எல்லாம் கரெக்ட். அந்த இடைப்பட்ட காலங்கள்ல தான் மாத்திரலாம், எல்லாத்தையும் மாத்திட்டு இங்க வரும்போது வேற இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், பிசினஸ் அதேதான் அது சொல்லிட்டு ஓடிடுறாங்க. சோ அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு, எதுவுமே பெருசா சஜஸ்ட் பண்ண முடியாம ஆயிடுது. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, ஜென்யூனாவே யாராவது இருந்தாலும் கூட இப்ப நம்மகிட்டே வாங்குறாங்கன்னு கூட வைங்க, ரெட்ரோ போனுக்கு லைஃப் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆல்ரெடி அது ஒரு 10 வருஷம் பழசா இருக்கும். ஆமா, திடீர்னு ஏதாவது ஆகலாம், உள்ள இருக்கிற ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல உள்ள சால்டரிங் விடலாம். கரெக்ட். இல்லாட்டி ஏதாவது ஒரு பேனிக் ஆயிட்டு திரும்ப அவன் நம்மள தப்பா நினைச்சிருவாங்க. இதுவும் நடந்திருக்கு. அதனால ஐயோ இது வந்து தேவையில்லாத ஆணி மாதிரி இருக்கு, ரொம்ப ரிஸ்கி. சோ அவங்களே ரிஸ்க் எடுத்துக்கிறது பெட்டர். அதேதான். நீங்களே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைனால இருக்காங்க, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து யூகேல இருக்காங்க, ஈவன் உங்க ஃப்ரெண்ட்ஸே யாராவது மொபைல் ஷாப் வச்சிருந்தா கூட, இல்ல தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா கூட அவங்க கூட எடுத்து கொடுப்பாங்க, நல்ல போன்ஸா எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மொபைல் ஷாப் கடைக்காரர் இருக்காரு, நான் ரெகுலரா அவர்கிட்ட தாங்க வாங்குவேன், அவர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அவர்கிட்ட மூலியமா கூட நீங்க கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா எந்த போனா இருந்தாலும் எப்படியா எடுத்து கொடுத்துருவாங்க அவங்க. இதெல்லாம் பாருங்க, இது வந்து எனக்கு எவ்வளவு பெரிய லக்கு தெரியுமா ப்ரோ இந்த போன் கிடைச்சது. இது சரியான கண்டிஷனு. ஒரு அண்ணன்ட்ட வந்து 10 பீஸ் வந்துச்சு. அந்த டைம்ல வந்து அந்த 10 பீஸ்க்கும் நான் ஷார்ட்ஸ் வேற போட்டிருப்பேன். இந்த மாதிரி N77 இதுல வந்து நேட்டிவா டிவி சப்போர்ட் உண்டு, பாக்கெட் டிவின்னு சொல்லி. ஸோ டைரக்டா டிவிக்கான ஆண்டனால டிவி பார்க்குற மாதிரி ரிசீவ் ஆகும். ரிசீவா டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். யூரோப்ல எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ், இந்தியாவில் அந்த அளவுக்கு அப்போ ஃபேமஸ் இல்லை. இதுல வந்து என்னன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வேற, இங்க ஒரு வெண்ட். ஓகே, சூப்பர் சூப்பர், தனியாவே கொடுத்துட்டாங்க. ஆமா, வெண்ட் எல்லாம் இருக்கும். 2GB வரைக்கும் மேக்ஸிமம் மெமரி கார்டு போடலாம். இதுக்காகவே நான் 1GB 2GB கார்ட்ஸ் ஒரு 20-30 வச்சிருக்கேன். ஓகே, இதுல வந்து ஒரு 2GB கார்டு போட்டு வச்சிருக்கேன். சூப்பர். மியூசிக் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சேலஞ்சுனா, இந்த 12 பின் கனெக்டர் தான். ஆமா ஆமா. ஸோ இதுல தான் நம்ம வந்து லிசன் பண்ணணும். இதுக்கான அடாப்டர் வேற வாங்கி வச்சிருக்கேன். இதுல போட்டு இதுல இருந்து 3.5 அவுட், லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆமா, ஸோ இதெல்லாம் இருக்கு. அப்போ என்ன ஆகுது, நான் இப்போ யார்கிட்டே இந்த போனை சஜஸ்ட் பண்றேன்னு வைங்களேன், இந்த போனுங்க இந்த மாதிரி நல்லா இருக்குங்க வாங்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஆர்வத்துல வாங்கிடுறாங்க. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு பார்த்துட்டு வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் என்ன கேட்கறாங்கன்னா, அண்ணன் என்னென்ன இது போன் வந்துருச்சு, எனக்கு ஆனா பேட்டரி இன்னொன்னு வேணும் அப்படின்னு. அந்த பேட்டரி தோறது எவ்வளவு கஷ்டம் அப்பதான் அவங்களுக்கு புரியும். அடுத்து குட்டி பின் சார்ஜர் சரியா இல்ல, எனக்கு குட்டி பின் சார்ஜர் வேணும். சார்ஜரும் இப்பெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், அது வழியா தான் சார்ஜ் போட்டாங்க, அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப சரியா. அப்ப அதுவா அடுத்து என்ன ஆகுது, திடீர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட போன் வாங்கிடுறாங்க. அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க கிட்ட 16GB 32GB 64GB 1TB எல்லாம் இருக்கும். அதை போட்டா இது எப்படி ரீட் பண்ணும்? இதுல தலைவன் மேக்ஸிமம் 2GB தான். ஆமா, மேக்ஸிமம் 2GB மைக்ரோ SD தான். ஆமா, அந்த டைம்ல வந்து 2GB 1GB தான். 512 MB தான் மோஸ்டாவே நிறைய பட்டு இருந்தது. அப்ப என்ன ஆகும், அதுக்கு மேல ரீட் பண்ணாது. நானே போட்டு பார்த்திருக்கேன். நான் WC வச்சிருந்த போது 1GB கார்டு தான் இருந்துச்சு. இதுக்கு நான் ஒரு சேட் எல்லாம் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு, ஒரு போனை நான் வந்து யூஸ் பண்ணணும், ஆனா அதுல மெமரி கார்டு போட்டா தான் எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ண முடியும்ன்றதுனால மெமரி கார்டும் கிடைக்கல. அது வந்து எப்பனா ஒரு 2017-18 டைம்ல, ஐயோ நான் எப்படா 512 MB மெமரி கார்டு இப்போ ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்குறேன். எங்க தெரிஞ்சாலும் பெருசா அதை பத்தி கிளாரிட்டியே இல்ல. உடனே என்ன பண்ண, மெமரி கார்டு எடுத்து ரீபார்ட் இருக்குல்ல நம்ம இதுல, டிஸ்க் யூட்டிலிட்டி, அதுல போட்டு மெமரி கார்டை பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்கு போயிட்டு 512 MB எனேபிள் பண்ணிட்டு மீதியை ஃபுல்லா அன்அலாட்டட் ஸ்பேஸா மாத்திட்டேன். அப்படி பண்ணோன்னா அது 512 MB கார்டா மாறிடுச்சா. அப்புறமா அதை தூக்கி உள்ள போட்டு, நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டே அப்படி அது மாதிரி தான் இருக்குது. இப்படிதான் பண்ணி யூஸ் பண்ணேன். ஆனா வேஸ்டா போச்சுல அந்த கார்டு. அதை திரும்ப ரெடி பண்ணிக்கலாம். ஆமா, திரும்ப ஃபுல்லா ஃபார்மேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து இது பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்படிலாம் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணேன். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் ஐடியாங்க, என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு மலரும் நினைவுகள். உங்களுக்கு மியூசிக்குக்காக தான் முக்கியமா இதை நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். ஆக மொத்தம் வந்து ஹைரஸ் ப்ரொஃபைல் இருக்கணும், ஹைரஸ்க்கான பிளேயர்ஸ் இருக்கணும், இது இருக்கணும் அது இருக்கணும்லாம் நினைச்சோன்னு வைங்களேன். இருக்கணும் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அது மட்டும் தான் டிஃபைன் பண்ணுதா அப்படின்னா இல்லை. அதுக்குதான் போன் அவுட்புட் தாங்க மெயின். புஷ் பண்றதுதான் அவ்வளவு பவர் புஷ் பண்ணுதுங்க. அது புஷ்பாங்க EP5 நல்லா இருந்துச்சு, அதான் ஹைலைட். இது வந்து நியூட்ரல் தான், பட் ஆனா இதுல என்ஜாய் பண்ணி கேட்கற மாதிரி இருக்கு. அவுட்புட் ஷாக்கிங்கா இருக்கு.
ரைட்டுங்க. ஸோ அதான் கன்வே பண்ண நினைச்சேன். இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவரன் கௌதம் பார்க்கலாங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.